வணக்கம். வெல்கம் டு மைண்ட் மேஜிக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் மனம். மனம் அப்படின்னா என்ன? மனம் அது என்னென்னலாம் பண்ணுது? நம்மள எப்படிலாம் குழப்புது? இல்ல அதோட நம்ம எப்படி வாழறது? குழப்பமான ஒரு மனிதரோட வாழறது ரொம்ப கஷ்டம். நம்மளே நம்மளுடைய மனசே ஒரு குழப்பமான ஒரு குழப்பத்துக்கு ஒரு காரணமா இருந்ததுன்னா, நம்மள குழப்பிக்கிட்டே இருந்ததுன்னா, என்ன பண்ணணும்? அத பத்தி தான் பார்க்க போறோம். நான் செல்ஃப் கனெக்ஷன் கோச் திவ்யா குருபிரசாத். சுய முன்னேற்றம், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹீலிங் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த டாபிக்ஸ்லாம் பிடிக்கும், இல்ல அத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்ல அது தொடர்பா ஏதாவது பயிற்சிகள் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த மைண்ட் மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலுடைய வீடியோஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா, ஒரு லைக் குடுத்துட்டு கன்டின்யூ பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு வளமான மண் மாதிரி. அந்த மண்ணுல நம்ம என்ன விதைக்கிறோமோ, அது நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மண் ரொம்ப எப்படி இருக்கு? வளமா இருக்கா? வளம் குறைவா இருக்கா? அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டுக்கு உரம் ஏதாவது போடணுமா? இல்ல என்ன பண்ணணும்? தண்ணி எப்ப ஊத்தணும்? எல்லாத்தையும் நம்ம தான் டிசைட் பண்றோம். என்ன மாரி விதை விதைக்கணும்? எந்த காலத்துல அறுவடை பண்ணணும்? இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. என்னங்க மனச ஒரு மண்ணுன்னு சொன்னதே எனக்கு புரியல. நீங்க இதுல அதுல எப்படி விதைக்கணும், என்ன விதைக்கணும், என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்களே, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்கவே நம்ம மனச பத்தியும், நம்மள பத்தியும், மனசும் நம்மளும் எப்படி அலைன் ஆகுறதுங்கிறத பத்தியும், அத பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். மனசு அப்படிங்கிறது பல எண்ணங்களின் தொகுப்பு. நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் நம்ம மனசுல போறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. என்னது 60,000 அப்படின்னு நீங்க ஷாக் ஆக வேண்டாம். இந்த 60,000த்தையும் ஒரு சின்ன ஃபீலிங்ஸ்குள்ளேயே அடக்கிடலாம். நம்ம மோஸ்ட்லி கவலைப்படுவோம், இல்லாட்டி பயப்படுவோம், இல்லாட்டி எதிர்காலத்த நினைச்சு குழம்பி தவிப்போம், இல்லாட்டி கடந்த காலத்துல கொண்டு போய் மனச புதைச்சு வச்சுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். இதுதான் நம்ம இந்த ஒரு 4 விஷயங்கள் மட்டும் தான் நம்ம ரெகுலரா பண்ற விஷயம். ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறது. சில பேர் இதுல 1, 2 கூட பண்ணுவாங்க, 1, 2 குறைய பண்ணுவாங்க, 1, 2 விட்டுட்டு கூட பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே பொதுவா மனிதர்கள்னு பிறந்தா, அது இனம், மொழி, மதம், நாடு எந்த ஒரு பேதமும் இல்லாம நம்ம பண்றது இந்த 4 விஷயம். இப்ப கூடவே சமீப நாட்களா ஒரு 10 வருஷமா இந்த சோசியல் மீடியா வளர வளர ஃபோன நோண்டுறது. அதுல இருக்கிற மாரி ஒரு லைஃப் ஸ்டைல போலியா அவங்க வீடியோக்காக பண்றாங்களா, கன்டென்ட்காக பண்றாங்களா, இல்ல ப்ரமோஷனுக்காக பண்றாங்களாங்கிறத பார்க்காம அத காப்பி பண்ணணும். அதனால நமக்கு சில அழுத்தங்கள நம்ம குடும்பத்துல நம்மளே நமக்கு கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி மாத்துறது? சரி முதல்ல நீங்க மண்ணு, மனசுன்னு என்னமோ சொன்னீங்களே, அத பத்தி முதல்ல சொல்லி முடிங்க அப்படின்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. வரேன். மனசு அப்படிங்கிறது மண்ணுக்கு தான் சமம். மண்ணுல என்ன விதைக்கிறோமோ, அது அப்படியே நமக்கு திருப்பி குடுக்கும். நீ நெல்லு தான் போட்டிருக்க, அரிசி தான் குடுப்பேன். இல்ல நீ ஆப்பிள் விதை விதைச்சிருக்க, நான் அன்னாசி பழம் குடுக்குறேன். இந்த மாரி மண் நம்ம கிட்ட எந்த ஒரு பேரமும் பேசாது. என்ன விதைக்கிறோமோ, அத நமக்கு விளைச்சு அறுவடைக்கு தயார் பண்ணி நம்ம கையில கொண்டு ஒப்படைக்கும். அது மாதிரி தான் மனமும். நீங்க மனசுல என்ன விதைக்கிறீங்களோ அது நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த விதைங்க. நன்றி சொல்லக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள், அதாவது நன்றி எப்ப சொல்லுவோம்? நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சு நம்ம தன்னிறைவை அடைஞ்சு சந்தோஷப்பட்டு ரொம்ப உணர்ச்சி பெருக்கோட இருக்கும்போது தான் நன்றிங்கிறது மனப்பூர்வமும் வரும். இப்பலாம் உதட்டளவுல சொல்ற நன்றிய பத்தி நான் பேசவே இல்ல. அது நமக்கு எந்த விதத்திலயும் ஒரு பயன் கொடுக்காது அப்படிங்கிறது நான் உறுதியா நம்புறேன். மனப்பூர்வமா நன்றி சொல்றோமா? மனப்பூர்வமா நம்ம அன்பு செலுத்துறோமா? அதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் செயல்விடை அளிக்கும். அப்படி நம்ம மனப்பூர்வமா, உணர்வு பூர்வமா சொல்ற விஷயங்கள் மட்டும் தான் அந்த மண்ணுல, அதாவது நம்ம மனசுல போடுற விதை, அத அறுவடை பண்ணி மேலும் மேலும் நமக்கு குடுத்துட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவையே இல்லாத பயம், ஓவர் திங்கிங், குழப்பம், கவலை, எதிர்காலம் நினைச்சு கவலைப்படுறது, இல்ல நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்கள நினைச்சு உட்கார்ந்து அழுகுறது. இதையே நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த மனசுங்கிற மண் என்ன பண்ணும்? அதத்தான் விதையா எடுத்து 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 விதைக்கும். அதையே தான் நம்ம திருப்பி திருப்பி வாழ்நாள் முழுக்கவே அறுவடை பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணணும்? இந்த பேட்டர்னை ஸ்டாப் பண்றது யாரோட கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இந்த பேட்டர்னை உடைக்கணும் அப்படின்னா, நம்ம ரெகுலரா பண்ண வேண்டியது ஹோப்போனோபோனோ பிரேயர். ஆல்ரெடி நான் நம்மளோட வீடியோல சொல்லியிருப்பேன். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகளும் உணர்வு பூர்வமா சொல்லுங்க. ஐம் சாரினா உண்மையாவே வருத்தப்பட்டு சொல்லுங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க.
தேங்க்யூ அப்படிங்கிறதையும் உணர்வு பூர்வமா நன்றியோட உண்மையாவே நன்றி உணர்வோட நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ அப்படிங்கிறதையும் நீங்க வந்து உணர்வு பூர்வமா சொல்லுங்க. இந்த 4 உணர்வையும் நீங்க திருப்பி 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 உங்களுக்குள்ள விதைக்கும் பொழுது அது வந்து விளைஞ்சு ஒரு பயிரா, ஒரு மரமா, செடியா அப்படியே பெருசா வளர்ந்து அது தொடர்பா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் கிடைச்சிட்டே இருக்கும். மனசு சரி ஓகேங்க, நீங்க சொல்ற மாதிரி மனசு ஒரு மண்ணு. அதுல இந்த 4 உணர்வுகளையும் விதைச்சிட்டேன். சரி ஏற்கனவே நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதை என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். இதை நீங்க சொல்ல 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 ஆல்ரெடி இருக்கிற அந்த குப்பைகள் தானா வெளியேறிடும். எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப வந்து ஒரு டென்ஷனா ரொம்ப அடைச்சு கிடக்கிற ஒரு ரூம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம கிடக்கிற ஒரு ரூமை நம்ம ஒரு தொடப்பமோ ஒரு மாவோ எடுத்துட்டு போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சா என்னங்க பண்ணுவோம்? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல கிளீன் பண்ணி எல்லாத்தையும் புதுசா மாத்திர மாட்டோமா? அந்த மாதிரி தான் நீங்க போனவர் ரெகுலரா 108 முறை தினமும் சொல்ல 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 அதுவே ஒரு கிளீனிங் ப்ராசஸா மாறி உங்க மனசை தூய்மைப்படுத்திடும். சரி, மனசை தூய்மைப்படுத்தியாச்சு. இப்ப நல்ல எண்ணங்களை எப்படி விதைக்கிறது? இந்த போன பிரேயர் மூலமா நம்ம மனசை சுத்தமா கிளீன் பண்ணிட்டோம். அடுத்த கட்ட நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல, உங்களுக்கு தேவையானதை நீங்க செல்ஃப் டாக் பண்ண போறீங்க. எந்த செல்ஃப் டாக்கா? யாராச்சும் பைத்தியம்னு கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. மாற்றம்ங்கிறது யாருக்கு வேணும்? உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் அதுக்கான புரிதல் இருக்கு. உங்கள் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. உங்க மேல உங்களுக்கு ஒரு லவ் இருக்கு. உங்க மேல இருக்கிற லவ்வ எப்படி நீங்க காட்டுவீங்க? முதல் கட்டமா செல்ஃப் டாக் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. இல்லைன்னா போன் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் நல்லதாதான் கொடுத்துட்டு இருக்கு. நான் நல்லா இருக்கேன். நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே சொல்லுங்க. நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு நல்ல ஜாப்ல தான் இருக்கேன். இதோட ஒரு பெட்டரான ஜாபுக்கு நான் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிரபஞ்சம் எனக்கு வந்து அதுக்கு உண்டான எல்லா அறிவுரைகளையும் எல்லா ப்ராசஸையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அது நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல உங்களுடைய அந்த செல்ஃப் டாக் இருக்கட்டும். செல்ஃப் டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த செல்ஃப் டாக் வந்து டைம் எடுத்து இதுக்காக தான் பண்ணணும்னா கிடையாது. ஒரு டிராவல் பண்ணும்போது கூட நம்ம சொல்லிட்டே தான், மைண்ட்ல 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவன் அப்படி சொன்னான், இவ இப்படி பண்ணா, இங்க இருந்து என்ன முறைச்சா, அங்க உட்காந்து என்ன பார்த்தா, இப்படியே நம்ம வந்து 1008 சொல்லிட்டு இருப்போம். நம்மளை அவமானப்படுத்தினது திட்டினதெல்லாம் டேட் டைம் வச்சு நம்ம அப்படியே ஞாபகம் வச்சிருப்போம். அதுவே நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஏதோ அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஓடி போயிடும். நமக்கு அதை பத்தி பெருசா யோசிக்கவே மாட்டோம். இனிமே எடுத்து எடுத்து யோசிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சந்தோஷமான உணர்வுகளை வந்து திருப்பி திருப்பி உங்க மனசுக்கு கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். சோ உங்களுடைய உணர்வுகள் நல்லதா மாற இந்த செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். அதுவும் எப்படிப்பட்ட செல்ஃப் டாக்கா இருக்கணும்? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க அந்த செல்ஃப் டாக்க ரொம்ப தெளிவா சொல்லணும். உங்க மனசு கவனிச்சுட்டு இருக்கு. உங்க மனசுக்குள்ள, அதாவது அந்த மண்ணுக்குள்ள நீங்க விதை விதைக்கிற மாதிரிதான். சரிங்க, இப்ப நான் மனசை வந்து சுத்தப்படுத்திட்டு விதையும் விதைச்சிட்டு இனிமே என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தி வளர்க்கறதுக்கு நீங்க உங்களுடைய ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும். என்னது ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும்? அது என்ன? ஒன்றும் இல்லை, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சில பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம். மூக்கு கோணையா இருக்கு, கண்ணு பெருசா இருக்கு, அப்படி இப்படின்னு நிறைய உங்களை உருவ கேலி பண்ணிருக்கலாம். இல்ல வந்து நீ மக்கு, உனக்கு இது வராது, உன்னால வந்து இதை பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ஒரு அட்வைஸ் இல்ல வந்து ஒரு ஒரு உங்களை வந்து மட்டப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருந்திருக்கலாம். அந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் வெற்றி பெற போதுமான தகுதியானவர் தான், நான் தகுதியானவன் தான். வாழ்க்கையில் வெற்றி பெற இல்ல உங்களுக்கு எதுல வெற்றி பெறணுமோ அந்த துறையை சொல்லுங்க. நான் அழகுதான், எனக்கு நான் பேரழகு, எனக்கு நான் வந்து புத்திசாலியா இருக்கேன், என் வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இருக்கேனா அது போதும், நான் புத்திசாலி. இப்படி உங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு உங்களை நீங்களே வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப 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 முக்கியம். சோ அந்த எண்ணங்கள் வந்து கரெக்டா அந்த விதை விதைச்சாச்சு, மண்ணு பண்படுத்தி விதையும் விதைச்சாச்சு. முக்கியமான கட்டம் உரம் போடுறது. அந்த உரம் தான் உங்களுடைய உணர்வு. அந்த எண்ணங்களை உணர்வுகளோட சொல்லணும். நீங்க அந்த எண்ணத்தை வந்து உணர்வு கலந்து ஹாப்பினஸோட சொல்லணும். ரொம்ப வந்து உங்களால வந்து ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நன்றி உணர்வோட சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. யாருக்கும் போய் நன்றி சொல்ல வேண்டாம். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வீடியோ மூலம் இதை நான் கத்துக்கிட்டேன், இந்த என் கண்ணுல கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு பிரபஞ்சத்தை பத்தி தெரியும், நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், போன பிரேயர் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்த இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கே நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்டு நான் அடுத்து பயிற்சி பண்றேன் அப்படின்னு டெய்லியும் நன்றி உணர்வோட
மகிழ்ச்சியான மனநிலையோட தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யுங்க. வாழ்க்கைங்கிறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்து ஒரு கொஸ்டினும் கிடையாது. யார்கிட்டயோ போய் விடை கண்டுபிடிச்சு கேட்டு எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கிறதுக்கு மேத்ஸும் கிடையாது. இது ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள் தான். நம்மளுடைய உணர்வுகள நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதா அமைச்சுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பூ மலர்தல் மாரி. அது மலர்றதுக்காக யார்கிட்டயும் போய் பர்மிஷன் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்ல. மலர்ந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன வந்து பார்க்கலையே, நான் அழகா இருக்கேன்னு சொல்லலையே, என்னோட ஸ்மெல், என்னுடைய வாசனைய யாரும் வந்து நுகரலையே, அப்படின்னு வந்து அது வந்து அழறது கிடையாது. அந்த மாரி தான் மற்றவர்களுடைய அங்கீகாரத்துக்காக நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன விஷ் பண்ணல, இவங்க வந்து என்னைய பாராட்டல, இவங்க வந்து என்னை வந்து ஒண்ணுமே கேட்கல, இவங்க என்ன வான்னே கூப்பிடல, அவங்க வந்து நான் போறேன்னு சொல்லும்போது திரும்பி கூட பார்க்கல. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுடைய பவர்ஃபுல்லான அந்த எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து திருப்புங்க. ஒரு நல்லது பக்கம் உங்களுடைய கவனம் முழுக்க 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 பாசிட்டிவா மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல உங்க மனசுங்கிற அந்த மண்ண வளப்படுத்துங்க. அதுல வந்து என்ன மாரி விதைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன மாரி எண்ணங்கள் தேவை? அந்த எண்ணங்களுக்கு பின்னால என்ன மாரி உணர்வுகள் இருக்கணும்? இதெல்லாம் எழுதிட்டு அப்புறமா இந்த இந்த ப்ராசஸ ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ். ஸோ, வாழ்க்கை அப்படிங்கிறத பிரச்சனையாவோ, கொஸ்டினாவோ, மேத்ஸ் ஃபார்முலா மாரி ரொம்ப வந்து குழப்பமானதாவோ பார்க்கிறத விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பூ பூக்குறத எப்படி வந்து அது யார்கிட்டயும் போய் அங்கீகாரம் கேட்கிறதுலயோ, சூரியன் உதிக்கிறதுக்கு வந்து யாரும் வந்து அத பார்க்கலையே, ரசிக்கலையே, அவ்வளோ அழகா உதிக்கிறேனே அப்படின்னு அத நினைக்கிறதுலயோ, ஒரு பறவை வந்து மரத்துல உட்காந்து சும்மா கத்திட்டு இருக்கு. நம்மள வந்து நமக்கு அது வந்து ஏதோ கத்துறது மாரி இருக்கும். ஆனா அது வந்து யாருமே கேட்கலனாலும் குக்கூ பேர்ட் பாடிக்கிட்டே இருக்கும். இல்லையா? அந்த மாதிரி குக்கூ பேர்ட் மாரி ரசிச்சு பாருங்க. அது யாரோட அங்கீகாரத்துக்காக பாடுது? தன்னோட சந்தோஷத்துக்காக அது பாடுது. அந்த மாதிரி நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம சில விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும். இந்த இந்த ப்ராசஸையும் நீங்க அதுக்காக எடுத்து செய்யுங்க. யாருடைய அங்கீகாரத்துக்காகவும் காத்திருக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது வந்து மலர்கள் மாரி. வந்து ஒரு பூ பூக்குற மாரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தோட்டத்துக்குள்ள போனா, அது ஃபுல்லா ரோஜா வண்ண வண்ண மலர்களால ரோஜா, மல்லி, முல்லைன்னு உலகத்துல இருக்கிற அத்தனை மலர்களையும் அந்த தோட்டத்துல வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த மனுஷன் என்டர் ஆகுறான். உள்ள போகும்போதே இந்த தோட்டத்த பராமரிக்கிறவர் அந்த இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்குள்ள போகும்போதே நீங்க வந்து ஒரு நல்ல மலர பறிச்சு எடுத்துட்டு வரணும். அந்த மலர் உங்களுக்கு நாங்க பரிசா குடுத்துருவோம். ஆனா வந்து ஒரு முறை ஒரு மலர் தான் பறிக்க முடியும். நீங்க எத்தன தடவ வேணாலும் போயிட்டு போயிட்டு வரலாம். ஆனா ஒரு முறை போனா ஒரு மலர் தான் நீங்க வந்து பறிக்கலாம். அதுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படிங்கிறாரு. அந்த மாரி தான் இந்த வாழ்க்கையும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனா என்ன பண்றோம்? அவசர அவசரமா அந்த மனிதர் வந்து என்ன பண்ணாரு? அவசர அவசர அவசரமா ஓடுறாரு. எது பெஸ்ட்டோ அத பறிக்கணும் அப்படின்னு. ஆனா வந்து அவரால கடைசி வரைக்கும் பறிக்கவே முடியல. அதே மாரி தான் நம்மளும் ஒரு ஒரு ஆண்டு எதைக்கோ ஓடிக்கிட்டே இருக்கோம். எதையுமே ரசிக்கல. என்னடா இது இப்பதான் ஜனவரி வந்தது. அதுக்குள்ள டிசம்பரா? அப்படின்னு தான் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம யோசிக்கிறோம். இந்த வருடம் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முன்கூட்டியே யோசிச்சு, நமக்கு என்ன வேணும்னு அந்த மனிதர் வந்து தீர்மானம் வச்சிருந்தா, இந்த வகை மலர நான் வந்து பறிச்சு எடுத்துட்டு வருவேன். ஏன்னா எல்லா மலர்களுமே இயற்கையில அழகு அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கல. அது மாரி தான் நம்ம வாழ்க்கையும். ஒவ்வொரு நாளுமே இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். நம்ம வந்து ஒவ்வொரு நாள் பயணத்தையும் இந்த வந்து இந்த ப்ராசஸ தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள போய் இத வந்து தொடர்ந்து பண்ண பண்ண நமக்கு நெறைய புரிதல்கள் கிடைக்கும். அந்த புரிதல் வந்து நம்மள எங்க கூட்டிட்டு போணும், எங்க நம்ம போகணும், நம்மளோட பயணம் எத நோக்கி, நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற நல்ல ஒரு தெளிவ நமக்கு குடுக்கும். ஸோ அந்த ஒரு தோட்டத்துக்குள்ள போன ஒரு நபர் பண்ண தவற நீங்களும் பண்ணிடாதீங்க. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானம் பண்ணிக்கோங்க. அழகா வந்து ஒரு ஒரு மலரையா ரசிங்க. சந்தோஷமா உள்ள போங்க. நடுவுலயே உங்களுக்கு தேவைப்படுற மலர்கள் 2 அடியில கிடைக்கலாம், 20 அடியில கிடைக்கலாம். இல்ல அந்த தோட்டத்தோட கடைசியில நீங்க போய் நிக்கும்போது அந்த மலர் உங்க கண்ணுல படலாம். ஸோ வந்து நீங்க உங்களுக்காக அந்த தோட்டத்துக்கு பராமரிக்கிறவரே ஒரு அழகான மலர பறிச்சு வச்சுட்டு கூட காத்துட்டு இருக்கலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். சந்தோஷமா என்ன சர்ப்ரைஸ் அது குடுத்தாலும் வந்து சந்தோஷமா எடுத்துக்கோங்க. சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, "என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? நாங்களும் வந்து பண்ணோம். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணேன். கடைசியில பார்த்தா இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் சின்ன நெகட்டிவ்னா கூட அவங்க வந்து அத வந்து பெருசா எடுத்துட்டு இது பண்ணுவாங்க. அப்படியே விடுங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க வந்து இரும்பு பெட்டி பார்த்திருக்கீங்களா? அது வந்து ஏன் அப்படி வைக்கிறாங்க? ஹார்டா இருக்கும். ரொம்ப வந்து அப்படியே கடினமா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பூட்டு போட்டுருப்பாங்க. ஆனா அந்த பூட்ட திறக்கிறது சின்ன சாவி. சோ அந்த சாவி தான் நம்மளுடைய மனநிலை. நம்ம என்ன அத எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை. அத நம்ம நல்ல விதமா எடுத்துக்கிட்டா அந்த பூட்டு ஆட்டோமேட்டிக்கா திறந்துரும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? மிகப்பெரிய பொக்கிஷங்கள் தான் அந்த மாரி நம்ம கடினமான ஒரு இதுக்குள்ள வச்சிருப்போம். நமக்கும் ஒரு கடினமான ஒரு காலகட்டம் இப்ப இருக்கு அப்படின்னா, இல்ல வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து அந்த பிரபஞ்சம் இந்த இறை ஆற்றல் உங்கள வந்து நெகட்டிவா கொண்டு போய் விடல.
இந்த மாதிரி வந்தாலும் உன்னால கடந்து போக முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. இதுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அதை கண்டுபிடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குது. அந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. அதை கடக்க தேவைப்படுற சக்தியை அதுவே உங்களுக்கு கொடுக்கும். எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட் இருக்கும். நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த ஒரு சூப்பரான கிஃப்ட் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். நான் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். நான் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த சில விஷயங்கள் எனக்கு வெற்றியா அமையல. இல்ல நான் நினைச்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு போயிட்டு டப்புன்னு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கினேன். என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது, நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் ஆகணும் அப்படிங்கிறது பல பல நாட்களா நான் யோசிச்சுட்டு இருந்த விஷயம். நான் அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனாலும் அதை பத்தின ஒரு உட்காந்து யோசிச்சு பிளான் பண்ணி நான் அதுக்காக எந்த ஒர்க்கும் பண்ணல. அதுக்காக ஒர்க் பண்றதுக்கு தான் இப்போ இந்த பிரபஞ்சம் என்னை இங்க கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கு. சோ அந்த ஒர்க் ஃபுல்லாத்தையும் எடுத்து இப்ப பண்ணி நீ ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச்சாவா. நிறைய பேருக்கு நிறைய விளக்கங்கள் கொடு, புரிதல்கள் கொடு, நிறைய உன் வாழ்க்கையும் நீ மாத்து, அவங்க வாழ்க்கையும் நீ மாத்திக்கோ இப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. இந்த ப்ராசஸ் நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள். இந்த அளவுக்கு நான் தெளிவா பேசினது இல்ல. நிறைய பயப்படுவேன். என்னுடைய வாழ்க்கை நிறைய மாறி இருக்கு. இந்த மண் பலப்படுத்துறது, இந்த மனசை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இது பண்றது அப்படிங்கறத ஒரு நல்ல ப்ராசஸ். இதை எடுத்து பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த அந்த வாட்ஸ்அப் அந்த நம்பருக்கு நீங்க உங்களுக்கு என்ன மெசேஜ், உங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கறத மெசேஜா போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தேவைப்படுற விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, சேனல் அதாவது மைண்ட் மேஜிக் சேனல் மூலமா ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த மண்ணை வளப்படுத்துற இந்த ஒரு ப்ராசஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும், சில பேர் ஏதோ தேடிக்கிட்டு கூட இருக்கலாம். உங்களுடைய எந்த ஷேரிங் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு புரிதலை கொடுக்கலாம், இல்ல ஒரு நன்மையை செய்யலாம். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க என்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு இந்த மண்ணை வளப்படுத்துற இந்த ஒரு ப்ராசஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, டவுட்ஸ் வருது, எங்க லாக் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சரியான ஒரு வழிகாட்டுதல நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க. நான் அதை வச்சு கூட அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்றேன். அந்த டாபிக்ல நான் பேசுறேன். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி பிடிக்கும், என்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பிடிக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன டவுட்ஸ் இருக்கு, போன பிரேயர், அப்புறம் இன்னர் சைல்டு ஹீலிங், இதை பத்தின ஒரு புரிதல் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல நல்ல டாபிக்ல மீட் பண்ணலாம். நன்றி.